அதே காபான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தவன் காபாவை கட்டி அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் இஹ்லாஸா கேட்கிறார், கொடுத்தான் அல்லாஹ். கேட்டாங்க வஜஅல்னா முஸ்லிமைன் லக மின் துர்ரியத்தினா, என்னுடைய சந்ததிகள் முழுக்க இஸ்லாத்தில் இருக்குன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய வார்த்தை. கியாமத் வரைக்கும் அந்த சந்ததிகள் அப்படியே இஸ்லாத்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். தொடர்ந்து கேட்டாங்க அல்லவா, யா அல்லாஹ் என் சமூகத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் நபியாய் வர வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா, அந்த துஆவின் பரக்கத்தில் தானே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நான் தஅவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிமுடைய துஆவின் பரக்கத்தினால் நான் நபியாக வந்தேன்னு சொன்னாங்கன்னா, எங்கு வைத்து கேட்டதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். சமீஉல் அலீம், சமீஉல் அலீம், வெறும் கேட்கிறவன் எல்லாம் கிடையாது, ஆழமாய் கவனிப்பவன். நீ எதுக்காக கேட்கிற, என்ன நோக்கத்துக்கு கேட்கிற, உன் உள்ளம் எப்படி பெறலது, எப்படி தடுமாறது, எல்லாத்தையும் தெளிவாக கவனிக்கிறவன். அவர் கேட்டார், இஹ்லாஸாய் கேட்டார், உலகத்தினுடைய லாபங்களுக்கு, உலகத்தினுடைய மறுமையினுடைய லாபங்களுக்காக கேட்டார், உலக மக்களுடைய ஹிதாயத்துக்காக கேட்டார். கேட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாங்கிறான். ஃபிரௌன் தானே சொன்னான், قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. எந்த பனு இஸ்ராயில், எந்த பனு இஸ்ரேலை மூசாவுடைய உம்மத்தினர் எல்லாம் எந்த நபி எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அதே அல்லாஹ்வை ஆமன்து, நானும் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் முடிவு பண்ணா, வெறும் வாயில வருது, உள்ளத்துல வரல, மண்ணலி போட்டு மூடுன்னாங்க.